பெரியாரை பற்றின பார்ட் 2 வீடியோ இது. பெரியார் வந்து ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கணும்னா பெண்ணோட கர்ப்பப்பையை அறுத்து எறிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அவனோட அம்மா வந்து அவன் கர்ப்பப்பையை அறுத்து எரிஞ்சிருந்தா அவன் இவ்வளோ தூரம் பேசியிருக்கிறதுக்கு பிறந்திருக்க முடியுமா? முட்டாள்தனமாக அவனுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வச்சுட்டு போயிருந்திருக்கான். அவனுக்கெல்லாம் எதுக்கு சிலை, அவனுக்கெல்லாம் எதுக்கு தந்தை பெரியார்னு பேர் வச்சாங்கன்னு காரணம் தெரில. பகுத்தறிவுன்னு என்னத்தை அவன் பகுத்து அறிஞ்சான்னு தெரியல. அப்புறம் நான் ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நிறைய புக்ஸ்லாம் படிக்க வேண்டியிருக்கு. படித்து பார்த்து இன்னும் விரிவாக பேசுகிறேன். அவர் வந்து அவர் பேர் சொல்லிட்டு கருப்பு சட்டையை போட்டுட்டு ஒரு கூட்டம் தெரியுது. என்ன காரணத்தில் தெரியுது அப்படிங்கிறது தெரில. அவர் வந்து அவரை விட புத்திசாலிகள் நிறைய பேர் இந்த சமூகத்தில் வாழ்ந்துட்டு போயிருந்திருக்காங்க. நிறைய பேரை சொல்லலாம். திருவள்ளுவர் எல்லாம் எவ்வளோ மதிக்கப்பட வேண்டியவர், மதிக்கப்படக்கூடியவர், எவ்வளோ கண்ணியமாக எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. இந்த மாதிரி பேசியிருக்கிறவங்களெல்லாம் மதிக்கலாம், அவங்களுக்கு செலவைக்கலாம், அவங்க பேரில் பஸ் ஸ்டாண்டு திறக்கலாம், இது பண்ணலாம். ஆனால் இவனுக்கெல்லாம் இவன் பேரில் ஊருக்கு பெரியார் பேருந்து நிலையம்னு பஸ்ஸு வேறு, பஸ் ஸ்டாண்டு வேறு. இதெல்லாம் எதுக்காக வச்சாங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள்.